அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோட்புலி நாயனார் வரலாறு பற்றி இந்த பதிவில் கேட்போம். கோட்புலி நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் சோழ நாட்டில் உள்ள திருநாட்டியத்தான்குடி என்னும் ஊரில் வேளாண் மரபில் பிறந்தவர். இவர் சோழ மன்னனின் படையில் தலைமை தளபதியாக பணியாற்றினார். போர்க்களத்தில் அஞ்சாத வீரராகவும் திகழ்ந்தார். இவர் ஒரு சிவபக்தர். அரசிடமிருந்து கிடைக்கும் வருமானத்தின் பெரும் பகுதியை சிவாலயங்களில் நெல் வாங்கி சிவபெருமானுக்கு திருவமுது படைக்கவும் சிவனடியார்களுக்கு உணவளிக்கவும் செலவிட்டார். ஒரு முறை இவர் போர்க்கள பணிக்காக குடும்பத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது தம் ஊரில் உள்ள சிவனடியார்களுக்கு உணவளிப்பதும் இறைவனுக்கு திருவமுது படைப்பதும் தடைபடக்கூடாது என்பதற்காக தன் வீட்டில் இருந்த நெல்லை பயன்படுத்தி கொள்ளுமாறு உறவினர்களுக்கு அறிவுறுத்தினார். நாயனார் இல்லாத நேரத்தில் மன்னனின் படைகள் பசியால் வாடின. நாயனாரின் உறவினர்கள் சிவனுக்காக சேமித்து வைத்திருந்த நெல்லை கொடுத்து பசியாற்றியுள்ளனர். போர் முடிந்து திரும்பிய கோட்புலி நாயனாரிடம் உறவினர்கள் சில நெல்லை பயன்படுத்தியதை கூறினர். சிவனுக்காக நெல்லை பிறருக்காக கொடுத்ததை அறிந்த அவர் சிவபக்தியின் மிக கடுமையானவர் என்பதால் கோபமுற்று அவருடைய உறவினர்களையும் அவருடைய மகள்களையும் வாளால் வெட்டி சிவனுக்கு தியாகம் செய்தார். நாயனாரின் தீவிர சிவபக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவர் தியாகம் செய்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். இதன் மூலம் சிவபக்தியில் இறைவனுக்கு சேர வேண்டியவற்றை மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை நாம் அறியலாம்.